Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஆலு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. ஆலு ஃப்ரைட் ரைஸ் செய்ய பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சனே ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சோடனே ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சோடனே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. $50 கிராம் பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிப்போம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, சேஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேகி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிப்போம். ரைஸை இப்போ நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லஞ்ச் பாக்ஸில் பசங்களுக்கெல்லாம் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் பெப்பரை தூவிட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ரைஸோட. இப்போ ரொம்ப டேஸ்டான ஆலு ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஆலு ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.